உங்கள் குரல் பகுதியில் செய்திகளை பார்க்க முன்பாக நேரம் வரையிலான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 தொகுதிகளுக்கு வருகிற 30ஆம் தேதி முதல் 5 கட்ட வாக்குப்பதிவு. டிசம்பர் 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்றும் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. விண்வெளி விமான போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் இந்தியா ஜெர்மனி இடையே 11 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. புதிய இந்தியாவை உருவாக்குவதில் ஜெர்மனியின் நிபுணத்துவம் பயன்படுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்திய துணைக்கண்டத்தில் எழுத்தறிவு பெற்ற முதல் சமூகம் தமிழ் சமூகமே. தமிழ்நாடு நாளையொட்டி நடந்த விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம். டெல்லியில் ஆபத்தான நிலையை எட்டியது காற்று மாசு. பள்ளிகளுக்கு வருகிற 5ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. ஐஎன்எக்ஸ் மீடியா வழக்கில் ப. சிதம்பரத்துக்கு இடைக்கால ஜாமீன் மறுத்தது டெல்லி உயர்நீதிமன்றம். வாரம் ஒருமுறை மருத்துவ பரிசோதனை செய்யவும் உத்தரவு. இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற 2 அதிமுக எம்எல்ஏக்கள் பதவியேற்பு. தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக பலம் 124ஆக அதிகரிப்பு. திருச்சி பெல் நிறுவன வளாகத்திற்குள் கூட்டுறவு வங்கியில் 1,50 லட்சம் ரூபாய் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறை விசாரணை. புதுச்சேரி விடுதலை தினத்தையொட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாட்டம். அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நாராயணசாமி. இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்த்தோம். இனி உங்கள் ஊர் உங்கள் பகுதியில் செய்திகளை பார்க்கலாம். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள பெல் நிறுவன வளாகத்திற்குள் இருக்கும் கூட்டுறவு வங்கியின் சன்னலை உடைத்து 1,50 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை பணப்பரிவர்த்தனை முடிவடைந்தவுடன் 1,50 லட்சம் ரூபாயை லாக்கரில் வைக்க ஊழியர்கள் முயன்றதாக தெரிகிறது. ஆனால் லாக்கரை திறக்க முடியாததால் அலுவலகத்தில் இருந்த மேசை டிராயரில் பணத்தை வைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தபோது பின்பக்க ஜன்னல் உடைக்கப்பட்டு மேசை டிராயரில் இருந்த 1,50 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். முகமூடி மற்றும் கையுறை அணிந்த நபர் சன்னலை உடைத்து உள்ளே புகுந்து பணத்தை கொள்ளையடித்தது சிசிடிவி மூலம் தெரியவந்தது. ஊழியர்கள் உட்பட யாருமே உரிய அனுமதியின்றி பெல் வளாகத்திற்குள் நுழையவோ வெளியேறவோ முடியாது. உள்ளே நுழையும் போதும் வெளியே வரும்போதும் கடும் சோதனைகள் இருக்கும். அதை மீறி கொள்ளையன் உள்ளே வந்தது எப்படி என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பண மேசை டிராயரில் வைக்கப்பட்டிருந்தது கொள்ளையனுக்கு தெரிந்தது எப்படி என்று வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கொள்ளை தொடர்பாக காவல்துறையினர் 3 தனிப்படைகளை அமைத்து விசாரணை துரிதப்படுத்தியுள்ளனர். தமிழகத்தில் மழை ஓய்ந்துள்ள நிலையில் ஆங்காங்கே சில இடங்களில் பாதிப்புகள் இருந்தன. பெரியகுளம் கொடைக்கானல் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுக்கம் வழியாக கொடைக்கானல் செல்லும் சாலையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மண் மற்றும் ராட்சத பாறைகள் உருண்டு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுக்கம், சாமக்காடு, பாலமலை, சோத்துப்பாறை ஆகிய 5க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நேற்று பிற்பகலில் மழை ஓய்ந்ததை அடுத்து மண் சரிவு மற்றும் பாறைகளை அகற்றும் பணிகள் நடைபெற்றன. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே இந்த பகுதியில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் அருகே சீவேளியில் வெட்டாற்றின் கரை உடையும் அபாயம் நிலவி வருகிறது. தொடர் மழையால் வெட்டாற்றில் தண்ணீர் கரை புரண்டோடும் நிலையில் தண்ணீரின் வேகத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கரையோரத்தில் மண் சரிந்துள்ளது. இதனால் கரை பலவீனமடைந்ததை அடுத்து அதிகாரிகள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து மண் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ளனர். ஆனால் ஆற்றில் அதிக தண்ணீர் செல்வதால் கரை மேலும் பலவீனப்பட்டு ஆற்றின் கரை சரிவதால் சீவேளி, வடகண்டம், திருக்கண்ணமங்கை கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் நகராட்சிக்குட்பட்ட குண்டூர் அணை நிரம்பியதை அடுத்து ஊருணியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. உடைப்பு காரணமாக 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இந்த மழையை எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் சாகுபடி பணிகளை துவங்கியுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழையை நம்பி 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பாசன பரப்பில் நெல் சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டாரத்தில் 100க்கும் அதிகமான ஏக்கரில் பச்சை மிளகாய் சாகுபடி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 4 நாட்களாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து அருவியில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.
இதற்கிடையே தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைந்து வருகிறது. இதன் காரணமாக உபரிநீர் திறப்பு குறைக்கப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து 120 அடியாக நீடித்து வருகிறது. தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களின் பாசன வசதிக்காக நாளை முதல் மஞ்சளாறு அணையை திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இருக்கும் பழைய ஆயக்கட்டு 3386 ஏக்கரும், புதிய ஆயக்கட்டு 1873 ஏக்கர் என மொத்தம் 5259 ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும். திறந்துவிடப்படும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் மணல் புயலை தடுக்க அமைக்கப்பட்ட பனைவேலிகள் ராட்சத அலைகளில் சாய்ந்தது. தனுஷ்கோடியில் ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை காலத்தில் காற்றினால் மணல் குவியல் குவியலாய் உருவாகி சாலையில் ஆங்காங்கே மூடிவிடும். இதனால் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா வாகனங்கள், பேருந்துகள் செல்ல முடியாமல் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மிகவும் அவதியுற்று வருவதை தடுக்கும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அரிச்சல் முனை பகுதிகளில் சுமார் 10 மீட்டர் தொலைவிற்கு 4 அடி உயரத்தில் பனைமட்டை வேலிகளை அமைத்து வந்தனர். சூறைக்காற்றையும் ராட்சத அலைகளையும் பனைமட்டை வேலிகள் எப்படி தடுக்க முடியும் என்று மக்கள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதற்கேற்ப தனுஷ்கோடியில் ஏற்பட்டுள்ள கடல் சீற்றத்தால் வேலிகள் சேதமடைந்து கடல் அலைகளால் இழுத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வெள்ளாற்றில் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மழைநீரை சேமித்து வைக்கும் நோக்கில் கடலூர் மாவட்டத்தில் வெள்ளாறு, மணிமுத்தாறு, கெடிலம் மற்றும் தென்பெண்ணை ஆறுகளில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. பணிகள் பெருமளவு முடிவடைந்த நிலையில் திட்டக்குடி அருகே வெள்ளாற்றில் கட்டப்பட்ட தடுப்பணையில் மழைநீர் தேங்கியுள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் மழைநீர் தேங்கியிருப்பது விவசாயிகள் மற்றும் பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலில் 50 கோடி ரூபாய் குத்தகை பாக்கி வைத்துள்ளவர்களின் பெயர் பட்டியல் கோயில் நுழைவு வாயிலில் வைக்கப்பட்டுள்ளது. ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான கட்டடங்கள், நிலங்கள், வீட்டு மனைகளை பயன்படுத்தும் குத்தகைதாரர்கள் பலர் வாடகை பாக்கி தராமல் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். மிக குறைந்த வாடகை மட்டுமே வசூலித்து வரும் நிலையில் அதுவும் தரப்படாமல் இருப்பதால் கோயிலில் தினசரி நடைபெற்று வரும் பூஜைகள், திருவிழாக்களை சிறப்பாக நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாக கூறும் நிர்வாகம் பல ஆண்டுகளாக வாடகை பாக்கி வைத்திருப்பவர்களின் பெயர்களை பட்டியலாக எழுதி கோயில் வளாகத்தில் வைத்துள்ளது. பட்டியலின்படி 48 கோடியே 36,44,000 ரூபாய் வாடகை பாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தி பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கூகலூர் பேரூராட்சிக்குட்பட்ட பூலமேடு பகுதியின் சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதனை தார் சாலையாக மாற்றித்தர வேண்டும் என பொதுப்பணித்துறையிடம் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக சாலைகள் சேரும் சகதியுமாக இருப்பதால் வேலைக்கு செல்பவர்கள், மாணவர்கள் அவதிக்குள்ளாகி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சகதியாக இருந்த சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையால் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கலங்கி போய் நிற்கின்றனர். நாகர்கோவில் அருகே அரசன்குழி பகுதியில் 60 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடைபெறுகிறது. இன்னும் 20 நாட்களில் அறுவடைக்கு தயார் நிலையில் பயிர்கள் இருந்த நிலையில் மழை காரணமாக விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அனந்தன் கால்வாயில் ஜூன் 1ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிட்டிருந்தால் இந்நேரம் அறுவடை முடிந்திருக்கும் என்று வேதனையுடன் கூறுகிறார்கள் விவசாயிகள். தண்ணி முறையாட்டு அந்தந்த காலவரம்புக்கு தண்ணி விட்டுருந்தா நாங்கள் முறைப்படி பயிர் ஏற்றிருப்போம், கரெக்டாக அடிச்சிருப்போம். இப்போ தண்ணினால தான் நாங்கள் இந்த அளவு சீரழிஞ்சிருக்கோம். ஆமாம், நெல் முளைச்சி இல்லை அறுவடை பண்ணக்கூடிய நெல் இப்போ முளைச்சி நிற்கி. எங்களுக்கு அதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் குத்தகையும் கொடுக்க முடியாது, வேங்கின கடமும் கொடுக்க முடியாது. இனிமேல் அடுத்த பயிர் ஏற்றதுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஏக்கர் அறுவடை பண்ண முடியாது. இன்னும் மிஷினை கொண்டு அறுவடைங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. விவசாயிகள் பெரும்பாலான விவசாயிகள் குத்தகைதாரர்கள் தான் இருக்காங்க. அவங்க இந்த விளைவை எடுத்து அது பின்னால் விவசாயம் செய்யறதுக்கும் பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. இது சம்மந்தமாட்டு நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும் மற்ற அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்குங்கிறது தான் இந்த பகுதியினுடைய விவசாயிகளோட கோரிக்கையாக இருக்குது.
கடன்பட்டு சாகுபடி செய்த நெல் பலன் தராமல் வீணாவது விவசாயிகளை கலங்கடித்துள்ளது. விவசாயத்திற்கு ஆதாரமான அனந்தன் கால்வாயை தூர்வாரி வருங்காலங்களில் பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறார்கள் அரசன்குழி விவசாயிகள். புதிய தலைமுறைக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் மனு. எங்கள் அப்பாவை காப்பாற்றி கொண்டுட்டானுங்க, அதுதான் செய்யணும். போட்டு தொழிலுக்கு போன ஆளுங்க அலறி கேட்காங்க. நாங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லி, அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி, அவங்க எல்லாம் இங்கே வந்துட்டே போகிறாங்க. அவங்களும் எப்போ வருவாங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இல்லை வருவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு நாங்கள் சமாதானம் சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ எப்படியாவது இந்த அரசாங்கம் எங்களுக்கு அவங்களுக்கு இது கொடுத்து அவங்கள கரையை கொண்டு திரும்பி தருதைக்குள்ள இதை இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்ய. மக்களுக்கு எங்கள் அப்பா எப்போ வரும் எங்கள் அப்பா தருங்கன்னு கேட்டால் என்ன செய்ய முடியும்? அதனால நீங்கள் தயவு செய்து கடவுள் உங்களுக்கு குடும்பத்தையும் காப்பாற்றுவார். எங்கள் குழந்தையோட கரைச்சாக்க ஒரு உதவி செய்யுங்க, ஒரு ஃபோன் உதவி செய்யுங்க எங்கள் குழந்தை. இவரை போல கணவரையும் மகனையும் தந்தையையும் எதிர்நோக்கி குடும்பத்தினர் துயரம் கவ்விய மனதுடன் இருக்கிறார்கள். ஒன்று 2 எங்கள் தம்பிங்க, ஒன்று எங்கள் தங்கச்சி புருஷன், இன்னொன்று சித்தப்பா பையங்க 2, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் 4 பேர், அப்படி சேர்ந்து 10 பேராக போயிருக்குறாங்க. 10 பேருக்கும் பதில் சொல்ல முடியுதில்லை எங்களால், எந்த பதிலும் இல்லாததுனால. புயல் அறிவிப்பு வந்ததிலிருந்தே வாட்டத்துடன் இருக்கும் இந்த 60 மீனவர்களின் குடும்பங்களும் தங்கள் அன்புக்குரியவர்களை அரசு விரைந்து கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று கண்ணீருடன் கோருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக வள்ளவெளியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சங்கருடன் செய்தியாளர் நாகராஜன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் மழையால் ஆங்காங்கே புதிய அருவிகள் உருவாகி காண்போரை கவர்கின்றன. மலைக்காடுகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக புதிய அருவிகள் உருவாகி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த அருவி நீர் காட்டாறுகளான கல்லாறு மற்றும் காந்தையாற்றின் வழியே அடிவாரத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் பகுதியை வந்தடைவதால் இங்குள்ள குளம் குட்டைகளும் நிரம்பி வருகின்றன. புதுச்சேரியின் விடுதலை தினம் இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. ஏறத்தாழ 284 ஆண்டுகாலம் பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்த புதுச்சேரி 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை கிடைத்தது. ஆனாலும் முழுமையான அதிகார மாற்றம் 1962 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிதான் நடைபெற்றது. இதனால் முழு அதிகார மாற்றம் நிகழ்ந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதியே தங்களது சுதந்திர தினமாக கொண்டாடி வந்தனர். அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து 60 ஆண்டுகள் நடந்த போராட்டத்தின் எதிரொலியாக 2014ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதியை புதுச்சேரியின் விடுதலை நாளாக புதுச்சேரி அரசு அறிவித்து கொண்டாடி வருகின்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவையொட்டி இன்று கடற்கரை சாலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதல்வர் நாராயணசாமி காவல்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரியின் விடுதலை நாள் விழா காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பெய்து வருவதால் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எலிவால் அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவது காண்போரை மேசிலிருக்க வைக்கிறது.
கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகள் டம்டம் பகுதியில் வாகனங்களை நிறுத்திவிட்டு எலிவால் அருவியில் நீர் கொட்டும் அழகை பிரமிப்புடன் பார்த்துச் செல்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். ஒப்பந்தம் பெறப்பட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளும் தனியார் ஒப்பந்த நிறுவனம் ஈரோட்டில் செயல்பட்டு வருகிறது. அந்நிறுவனத்தின் உரிமையாளர் சுப்பிரமணியம் அசோக்குமார் கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை போலி ஆவணங்கள் தயாரித்து 450 கோடி ரூபாய் வரை ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக சில நாட்களுக்கு முன் விசாகப்பட்டினம் ஜிஎஸ்டி புலனாய்வு பிரிவு காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ஈரோட்டில் இந்நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் 10க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் முகமூடி கொள்ளையன் கனரா வங்கி ஏடிஎம்ஐ உடைத்து கொள்ளையடிக்க முயலும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அக்டோபர் 29ஆம் தேதி அதிகாலை முகமூடி அணிந்து வந்த நபர் ஏடிஎம் இயந்திரத்தை இரும்பு கம்பியால் உடைத்துள்ளார். எனினும் பணம் இருந்த லாக்கரை அவரால் உடைக்க முடியவில்லை. இதனையடுத்து காவல்துறையின் மோப்பனாய் தம்மை கண்டுபிடிக்காமல் இருப்பதற்காக மிளகாய் பொடியை தூவிவிட்டு அந்த நபர் தப்பியுள்ளார். இதன் காரணமாக லாக்கரில் இருந்த 26 லட்சம் ரூபாய் தப்பியது. கொள்ளையனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை நடைபெறவுள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கடந்த 28ஆம் தேதி கந்தசஷ்டி பெருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதனையொட்டி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் திருச்செந்தூருக்கு சென்று தங்கி விரதமிருந்து வருகின்றனர். இதனால் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் குவிந்த வண்ணமாக இருக்கின்றனர். இந்நிலையில் கந்தசஷ்டி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் நாளை மாலை 4:30 மணி அளவில் நடைபெறவுள்ளது. சூரசம்ஹாரத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காவல்துறை தென்மண்டல தலைவர் ஐஜி சண்முக ராஜேஸ்வரன் தலைமையில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.